முடி வேற நிற்கவே மாட்டேங்குது. நம்ம சொந்த ஊருக்கு போயிட்டு அங்கே இருக்க அண்ணங்களாம் அவங்க சமைச்சு கொடுக்கறது, இல்லை நம்ம போய் அவங்க வீட்டில் சமைக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குல்ல. அது எல்லாத்துக்கும் நடக்குமான்னு தெரியல, ஒவ்வொருத்தங்களுக்கு நடக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஆள் நம்மளுக்கு சிக்கியிருக்காரு. ஸோ இன்னைக்கு வாடகை சமைக்கலான்னு கூப்பிட்டாரு. அரிசி இல்லையா? ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு வந்துக்கிறேன், சாப்பாடு செய்யணும்னு அரிசி இல்லைங்கிற, பருப்பு இல்லைங்கிற. என்னதான் கதை? ஆப்பிள் சட்னி பண்ணிடலாம். இல்லை எனக்கு புரியல. ஆப்பிள் சட்னி? ஆப்பிள் எதுனா சட்னி? இது எல்லாமே இருக்கு. அரிசி இருக்கு, பருப்பு மட்டும் எங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்துடுறேன். போயிட்டு வரேன். காய்ஸ் போலாம். ஆகும் 10 நிமிஷம். சிட்டா பிறந்து வரேன். சீக்கிரமா வா. வாங்கிட்டு வந்துடலாமா? என்னென்ன வேணும் சொல்ல, எல்லாம் வாங்கிக்கலாம். என்ன செய்ய போற முதல்ல அதை சொல்லு. அரிசி பருப்பா? என்னடா உங்களுக்கு என்னடா பிரச்சனை? என்னத்த அச்சாங்கல்லா? என்னத்த வாங்கிட்டோட ஓடுறா. மைக் பாக்ஸ் எடுத்துட்டு போயிட்டாங்கண்ணா. ஏன்னா அப்படி பண்றாங்க? நானே என்ன பண்ணல, என்னமே சொல்லலாம். மணின வந்துச்சு. என்ன வாங்கிட்டு பாரு. ரவையா? கண்டபடி திட்டுச்சு. மழை நுணுக்கணும். இப்படி அம்மிக்கெல்லாம் மழை பெய்யுது வெளியே, அதனால அம்மி ஆட்டங்கள்லாம் ஆட்ட முடியாது. மழை வேற பெய்யுதா? சூப்பரு. கண்டபடி திட்டுது. எதுக்கு? என்னவா? என்ன வீடு என்ன ஒரு சுத்தமான மாட்டேங்கிறான், வரான் போறான், மாடம் மாதிரி வச்சிருக்கிறான். கண்டபடி வரவன் போறவங்க என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க வீட்டு அப்படின்னு கேக்குது. நீ என்னையும் இப்படித்தானே நீ திட்டுவ அப்படின்னா, தம்பி உன்ன இல்லப்பா, உன்னை மட்டும் திட்ட மாட்டேன், எல்லாத்தையுமே திட்டுவேன் அப்படின்ட்டு போகுது. அப்பனா என்ன மட்டும் தான் திட்டுதுன்னு அர்த்தம். என்னன்னா இது? என்னன்னா தருப்புருந்து கிரஷர்ல கல்ல அரைக்கும் போது இந்த மாதிரி சவுண்ட் வரும். அரைஞ்சிருச்சா இல்லையா? இது எப்பவுமே அப்படின்னாதான் நல்லா இருக்கும். அப்படியா? சரி, ஓகே. பண்ண முடியாது. அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் போட்டு சொல்றியா? பத்தாயிரம் என்ன நெருப்புலாம் வரையே. சாம்பார் தூள் மட்டும் மறந்துட்டோம். சாம்பார் தூள் லைட்டா போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப சாம்பார் தூள் இப்ப நான் அதை தாளிச்சு விட்டு போய் எங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் எடுத்துட்டு வரேன். வீட்டுல இருந்து வரீங்களா? ஓகே. என்னன்னா அது? மனோஜ். மலேசியா மனோஜ். என்ன மலேசியா மனோஜ் இடத்துல நாங்க பதிவு பண்றோம். மலேசியால எங்களுக்கு ஒரு செஃப் இருக்காரு. இப்ப என்ன ஊத்தியாச்சு? அடுத்தது கடுகு. எல்லாம் என்னடா கஜ கஜன்னு இருக்கே அப்படிலாம் பார்க்காதீங்க. பேச்சுலர் ரூம் அப்படிதான் இருக்கும். பட்டாசு அடிக்க ஆரம்பிக்கலாம். கலக்கெல்லாம் வெட்டி வச்ச வெங்காயம் அண்ட் தக்காளியை உள்ள போட்டு கரண்டி எடுத்து 2 கலக்கணும்னா வச்சுக்கோ. கரண்டி தான் எங்க. ஆஹா, இப்பயே வாசம் நல்லா வரும். தனித்தனியா போடக்கூடாது, மொத்தமா போட்டோம்னா அதே ஒரு ஸ்டேஜ்ல அதுவே மிக்ஸ் ஆகி ப்ராப்பரா வந்துடும். அப்படியா? நீ என்ன பரம்பரை செஃப் மாதிரி பேசிட்டு இருக்கிற? நீ என்னமா ஏதோ 1-2 பட்டி செஞ்சுட்டு கை பக்குவோம் எந்திரிச்சு நக்குவோம். இப்படிண்ணா இடி போடுங்களே. அப்படி இல்லைண்ணா, இப்படி மணி என்ன பார்த்து ஒரு 4 நல்ல வார்த்தை. அண்ணனா என்ன சொல்லுற? அண்ணன் சும்மா சொல்லலாம். அண்ணனா 4 வார்த்தை இருக்கு, அதே வச்சுக்கூட அப்படிங்கிறியா? அரைச்சி வச்ச இந்த இஞ்சி பூண்டு அப்புறம் மிளகாய் ஜீரகம் எல்லாத்தையும் போட்டாச்சு. சின்ன திருத்தம், மஞ்சள் தூள் இல்லை. ஏன்னா ஒரு பொருள் சமைக்கிறதுக்கு எதுவுமே கவர் இருக்குது. ஒரு சிம்ல மட்டும் மஞ்சள் தூளும் சாம்பார் தூள் மட்டும் கொஞ்சம் எடுத்து. ஏன்னா அப்படி பண்ற நீ? ராவடி பண்றா நீ? சீக்கிரமா. மஞ்சள் தூள் டப்பா வந்துச்சு. இன்னொன்னு எதுவும் விட்டோன்னு சொன்னா சாம்பார் தூள். அதுங்க அதுக்கு ஒரு டைம் ஓடுவியா? எடுத்துருவானா? ஏன்னா திடீர்னா நல்ல அள்ளி போட்டு விட்டுறா. அதை எடுத்துட்டு வந்ததுக்கு அவ்வளவுதான். அறுப்பரிசி சாப்பாடு மட்டும் நல்லா இல்லாம இருக்கட்டும். அப்புறம் பாருங்க
என்னன்னா ஒண்ணுமே தெரியல, ஏதோ பொங்கல் மாதிரி. ஆட் பண்ணுறேன் நிறையா. ஏதோ பொங்கல் மாதிரி இருக்கு. இது வேற குக்கர் 10 மணி தெரியலடா, அரிசி 1 டம்ளர் போட்டேன். ஏவாச்சு 10ல என்ன பண்ணலாம், எடுத்து சாப்பாடு எடுத்து வேற ஒரு குண்டால போட்டு அதில் வச்சு விடலாம். அரிசி மட்டும் கொடுத்துடலாம். அரிசி மட்டும் வீணாச்சுன்னு தெரிஞ்சு பண்ணுவோம், எல்லாத்தையுமே பண்ணிடுறா அப்படின்னு சொல்லி. 2 3 கரெக்டா அளவா ஊத்துற பயிற்சி இருக்கும் போலயே. ஓகேவா, கலர் வந்துருச்சா? சரி, எவ்வளோ நேரம் ஆகும் இதுக்கு? ஒரு 10 நிமிஷம் அவ்வளோதான். அவ்வளோதான், 10 நிமிஷத்துல ரெடி ஆயிருமா? 10 நிமிஷம் கழிச்சு வரேன் நான். அவ்வளோதான் மக்களே, இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல அரிசியும் பருப்பு சாப்பாடு ரெடி ஆச்சுன்னா சொல்றேன் பாருங்க. இல்லை அப்படின்னா வணக்கம். தம்பி சமையல் எப்படி இருக்கும்? அரிசி பருப்பு சாப்பிட்டு பார்த்தா தெரியும். சாப்பாடு செஞ்சு கொடுங்க வாக்கனே அப்படின்னாரு. கூட்டு வந்து இங்க ஒண்ணுமே இல்லை. நீங்க வந்து மணியனை ரவைக்கு வாங்கிட்டு வந்து வச்சு போயிடுச்சு எல்லாத்தையும். ஆமா, கண்டுபிடி திட்டுது மாத்தி மாத்தி. ஒரு சாம்பார் தூளுக்கு ஓடுது, இதுக்கு மஞ்சள் தூளுக்கு ஓடுது, இப்படியே எல்லாம் ஓடி ஒரு பொருளை எடுத்து எவ்வளோ செஞ்சு முடிச்சாச்சு. 3 பேர் சாப்பிட்றோம், பார்த்துட்டு சொல்றோம், ரிசல்ட் தெரிஞ்சிடும். கஷ்டப்பட்டு சாப்பிடுங்க, எல்லாத்தையும் பொறுக்கிட்டு எப்படி இல்லை வெம்புங்குள்ள தலைவரே அரிசி பருப்பு. நிஜமாலுமா? நிஜமாலுமா? 100 பாயிண்ட்ஸ். செம்மையா இருக்குது தலைவரே. அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சுச்சு.